வணக்கம் மக்கள், நீங்கள் பார்த்து கொண்டு வைத்தியமை தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் நாக் அவுட்ங்கிற ஒரு கேம் தான் வரும். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா நாக் அவுட். சில என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க விளாட்றாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் அதாச்சும் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து பெங்கியூனா மாதிரி வருவாங்க. அதில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்பீட்லனாலும் வச்சு அவங்க எல்லாரையும் வந்து கீழே தள்ளி விடணும். அந்த மாதிரி எல்லாரும் கீழே தட்டி யார் கடைசியில் வந்து மிஞ்சி, அதாச்சும் யார் கடைசியில் ஒருத்தன் தான் மிஞ்சி இருப்பான். அப்படி அந்த ஒருத்த வந்து யார் அவன் இது வேறு வளர்றோம். அந்த யார் கடைசியில் மிஞ்சி இருக்கானோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட வின்னர். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க மேட்ச் ஆடிட்டு இருக்கிறதுனால நமக்கு வரமாட்டேங்கி. ஸோ இப்போ வந்து அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடுண்டா. அதுக்கு மேலே எப்படா போக முடியும்? இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கானுங்க மக்களே. அதுக்கு மேலே போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ராரா தம்பி, இது அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க அதை கீழே ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, ஜங்மான் ஆஸ் ஆன் த மேட்ச். இப்போ வந்து மேட்ச் வந்து முடிச்சிருக்காங்களா, அதாச்சும் வந்து இனிமேல் தான் கேம் ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஸோ அதனால் இப்போ டக்குன்னு தம்பிங்களா சீக்கிரம்டா, தம்பி அதை பிடிச்சிடுறா. ஐயோ பிடிக்க மாட்டேங்க மக்களே, கீழே விழுந்துட்டோம். அப்படியே பிடிச்சிரு ஆடா பைஸ். அது எப்படி இருக்குன்னா வந்து கரெக்டாக எட்ஜில் போய் அப்படியே அந்த கடியில் உள்ள பிடிக்கணும், கரெக்டாக எட்ஜில். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் மக்களே. சரி பரவாயில்ல விடுங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த ஸ்பீட்லனாலும் போய்க்கலாம் மக்களே. இப்போ நம்மளுக்கு காமிக்கிறதோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் எமௌண்ட் என்னடா இது ஏறா தம்பி அந்த எமௌண்ட்டு. சரி இந்த மாதிரி நம்ம எந்த ஸ்பீட்னாலும் போய்க்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தம்பி கீழே விழுந்துறது பாருங்க. நிறைய பேர் கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஏதாச்சும் அடிச்சு கீழே தள்ளி விடணும். இதே அந்த கேமோட கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் எல்லாம் பவர் வச்சுக்கிறேன் நான். ஆனால் தம்பி பார்க்குறடே தம்பி ஏன்னா என்ன பார்த்து அடிச்சிடாதா. இல்லடா இப்படி வரீங்க. ஐயா பாவி அடப்பாவி ஏன்டா அவங்களுக்கு இந்த வெறி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தள்ளி விட்டானுங்க. இது விளாட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேமான, கொஞ்சம் லைட்டாக கேம் ஃபன்னாகவும் இருக்கும் லைட்டாக விளாட்றதுக்கு. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ டக்குன்னு அப்படியே போ. இப்போ அந்த மேட்ச் போயிட்டுருக்கு போல இருக்குது. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஏன்டா உனக்கு இந்த வெறி அப்படி போனால் அப்படி என்னடா உனக்கு இந்த மாதிரி அப்படியே கரெக்டாக எட்ஜில் குடிக்கணுமா மக்களே. ஆனால் சத்தியமாக சொல்கிறது கொஞ்சம் ஓவர் தான் மக்களே. கரெக்டாக எட்ஜில் போயிட்டு முடிக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இருறா தம்பி ஆனால் நம்ம போன தடவை என்ன தப்பு பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்பீடு கொடுத்துட்டு போயிருக்கோம் மக்களே. ஏதாச்சும் வந்து போன தடவை நம்ம பண்ண தப்பு இதுனா ஓவராக ஸ்பீடு கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஸ்பீட் 3ல் இருந்தோமா, ஸ்பீட் 4ல் கொடுத்து போயிட்டு இருந்தோம். நம்ம ஒழுங்காக ஸ்பீடு 1, 2 அந்த மாதிரியே கொடுத்து போயிருக்கலாம். ஏன்னா நம்மளை வேறு நிறைய இதுதான் புதுசாக இருக்குது. தம்பி என்ன தம்பிடா இருறா நான் ஒன்றுமே கொடுக்கல, அதுவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. நல்லா குறைச்சி விட்ருவோம் இதை. ஏன்னா நமக்கு வந்து ஸ்பீடு ரொம்ப ஆகாது மக்களே. ஸோ இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் லைட்டாக பவர் 3. சீட்டிங் இப்படி கேம் இப்படி ஆகாது. தம்பி என்னை பார்த்து அடிக்காதடா கெஞ்சிட நாங்கள் காமிக்கிறான் பாருங்க. நானும் உன்னையே பார்த்து அடிக்கிறேன் அப்படின்னு வச்சுருக்கான்ல. தம்பி என்னை பார்த்து அடிச்சிடாதடா, நம்ம எங்கடா போகிறோம். எப்பா அவன் நம்மளை வளர்க்க 2 பேர் ஜோடியாக கீழே விழுத்துட்டாங்க பாருங்களேன். இன்னும் எத்தனை பேர் இருக்கும்? 2 பேர் இருக்குமா? இருக்குங்க. இந்த சைடு திருப்பி நல்லா குறைச்சி விட்ருவோம் ஸ்பீடை. மூவ் பண்ணுங்க. ஒரு ஸ்பீட் அட்லீஸ்ட் வச்சானோ, அதாச்சும் மூவ் பண்ணியே அவனாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீடாக வச்சானோ மாதிரி செட் பண்ணியிருந்துருக்கானுங்க. என்னடா இன்னொருத்த வந்துட்டான் புதுசா. என்னடா இங்கே வந்துட்டான், இங்கே இருந்திருக்கான் மக்களே. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் லைட்டாக ஒரு இல்லை 4லாம் வேணாம், அது ரொம்ப போவர். நம்ம 2 வச்சுட்டு போவோம். நம்ம அப்படியே போவோம். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக லான்ச்சிங் பெங்குயின்ஸ். இப்போ பாருங்க இவனும் நம்மளை மாதிரி யோசிக்கிறான் நம்மளுக்கு தலைவன். நான் தம்பி எப்படி இருக்கீங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களா? சரி நான் இவனை பார்த்து முடிச்சிடுறேன் மக்களே. ஏன்னா அதுக்கு வேறு வழி தரல. ஸோ பவர் 3லே இருக்கட்டும். தம்பி என்னடா ஓரத்தில் போகிற? காலை வாரி விட்டுறாதரா. எல்லாரும் 2 பேருமே அந்த வேலியில் போட்டு தப்பிச்சிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஸோ இவனை பார்த்து நான் கொஞ்சம் ரைட்டாக இந்த சைடு வச்சு போனால் நல்லது. தம்பி சீக்கிரம். தம்பி முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கடா, வேணாண்டா. அடா பாவி ஆனால் ஓவராக ஸ்பீடு வச்சுட்டு இருந்திருக்கான் மக்களே பாருங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இப்படி ஒரே நேரத்தில் பெருசாக வச்சுருந்தோம்னா அது ரொம்ப என்ன சொல்ல, அதாச்சும் வந்து நம்ம இப்படி பெருசாக வச்சு போயிட்டு இருந்தோம்னா என்னடா ஸ்பீடில் வரீங்க அடப்பா கீஸ். இது என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா, ஓவர் ஸ்பீடு வச்சுட்டான். கரெக்டாக நம்மளை வந்து இடிச்சுட்டு கொண்டுட்டான் மக்களே. ஸோ இது கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேமு. முடிக்கிறதுலாம் வந்து நல்ல ஒரு ப்ரோ பிளேயர் மெயின் இருக்கணும். அதாச்சும் நம்ம ஸ்பீடு கரெக்டாக கொடுத்துவான். ஸோ அவன் மாரி ரெட்டுன்னு பேர் வச்சுட்டு எப்படிலாம் ஜெயிக்கிறானுங்க பாருங்களேன். சட்டக்கான் அப்படியே கொஞ்சம் அடப்பா ஒழுங்காக போய் தொலைஞ்சா என்னடா உனக்கு அப்படி. இப்போ யார் வந்து என்ன சூஸ் கேமோட எஃப்எஃப்ஏயா ஜட்ஜர் நட்டை நான் ஓட்டே பண்ணல. அதுவாக ஒன்று ரேண்டமாக என்னடா அது புதுசு வரைக்கும் நல்லா இருக்கே, இது நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ஸ்பீடில் வரீங்க. பாருங்க எப்படி இந்த ஸ்பீட் அவங்க ஒருத்தர் கீழே ஒருத்தர் பாருங்க. எனக்கு ஸ்பீடு ரொம்ப அதிகமாக வச்சுட்டு வரானுங்க மக்களே.
நீங்கள் கொஞ்சம் அந்த சைட் போயிடுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப உயிரை வாங்குவானுங்க. நான் அந்த சைட் கொஞ்சம் ஸ்பீடு 4 போயிடுறேன். டேய் 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 என்னடா நடக்குதுங்க? அடாப்பா அடாப்பா கைஸ், நான் ஸ்பீடு அவ்வளோதான் வைக்கல, 4 தான் வச்சுருந்தேன் எனக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க தெரியும், எல்லாரும் ஓவராக ஸ்பீடு வைக்கிறாங்க. அதாச்சும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மட்டும் விளையாடுறத வச்சு இது கேமில் ஜெயிக்க முடியாது. மற்றவங்களும் விளையாடுறதாச்சும் மற்றவங்க பாட்டு மாதிரி விளையாட ஜெயிச்சிடும். அப்படி கிடையாது. அவனுக்கு ஓவராக ஸ்பீடு வச்சு நீங்கள் கம்மியாக ஸ்பீடு வச்சாலும் தோற்றுருவீங்க. இதுவே நான் நீங்கள் ஓவராக ஸ்பீடை வச்சு அவன் கம்மியாக ஸ்பீடை வச்சதை கூட அப்படியும் தோற்றுருவீங்க. ஏன்னா அது வந்து எப்படின்னா வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அவனுங்களா ஒன்று மூவ் பண்ணுவானுங்க, அது ரொம்ப வேகமாக மூவ் பண்ணி தொலைச்சிருவானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அப்படியே போடா தம்பி, ஏன்னா அவனுக்கு இந்த வெறி இப்படி வச்சுட்டு போவோம். ஸோ அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிவீலிங் எய்ம்ஸ் இன். ஸோ டக்குன்னு தம்பிங்களா, அவன் ஒருத்தன் போயே தொலைய மாட்டேங்க. லான்ச்சிங் பெங்குயின்ஸ் ஏண்டா நான் இது இப்போ அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு போல இருக்குது. இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்குங்க, அதை போய் பார்ப்போம். நம்ம போய் மேட்ச்சை போய் பார்ப்போம். டலபோட் பேக்கப் இங்கே மேட்ச் யார் நினைக்கிறீங்க? ஓட்டிங்கா? யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணுறீங்க கேட்குறாங்க. எஃப்எஃப்ஏக்கு ஓட் பண்ணுறேன். அதாச்சும் வந்து இந்த மேட்ச் இது இருக்கு மக்களே, நான் ஓட் பண்ணுறேன் எஃப்எஃப்ஏக்கு. ஸோ சீக்கிரம்டா. என்னது ப்ரோப்ள பால் அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச்சில் ஜெயிச்சிட்டானா. ஸோ டக்குன்னு நம்மளால் ஆனால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான கேம் மக்களே. ஏன்னா வந்து நீ என்ன பண்ணாலும் தோற்று தான் போகிறது. இது சூஸ் அ மோட் 2 டீம்ஸ், நம்மளும் 2 டீம்ஸை கொடுத்துருவோம். ஸோ என்னது யாருக்கும் இந்த மாதிரி அதாச்சும் எந்த மேட்ச் கொடுக்குற மாதிரி வைக்கிறாங்கன்னு பிரிட்ஜா ரைட்டு. சீக்கிரம்னா தம்பிங்களா. பவர் கொஞ்சம் நல்லா வச்சுட்டு போவோம் நம்ம வாட்டிக்கு. ஏன்னா அங்கே தானே இருக்குது. ஸோ அதனால் நான் பவர் நல்லா வச்சுட்டு போகிறேன். டே தம்பி எவனாச்சும் என்கிட்ட வந்து இடிச்சுக்கோங்கடா. பாடி இல்லை எவனை இடிக்கல இருந்தாலும் நம்ம தப்பிச்சிட்டோம் ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் கண்டினியூ ஆகுது போல இருக்குது. ஸோ நான் மறுபடியும் வந்து இவன் மேலே இடிக்க போகிறேன். நடிகை தம்பி இருக்கு காலை வாட்டி விட்டுருவோம். ஒழுங்காக நம்ம போவோம். அடாப்பாய் டே யாடா இன்னும் இந்த ஸ்பீடில் ஒரு எவ்வளோ ஏன்டா உங்களுக்கு இந்த விர்கீஸ் நம்ம எப்படி தப்பிச்சோம் தெரியுமா? அவன் பார்த்தீங்கன்னா வந்து இருங்க, நம்ம இவன் இருந்து தப்பிக்கிற மக்கள் எல்லாம் ஸ்பீட் நல்லா வச்சுட்டு போயிடுவோம். அவன் அந்த வேலியில் இடித்து தப்பிச்சிருக்க மக்களே. ஐயோ ஸ்பீடை பயங்கரமாக வச்சுட்ட மக்களே. இருக்குங்க எப்பா என்னடா இப்படி பண்ணுறீங்க? சரி அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த ரவுண்டு இன் ப்ராக்ரஸ். இப்போ வந்து எடுத்து நமக்கு லோட் ஆகுது, கேமில் ஆகாது நமக்கு ரைட்டாக. ஸோ பிரச்சனை ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ சீக்கிரம் என்னடா கூப்பிட்டு போகிறீங்க? அதுவே மேட்ச் போயிட்டே இருந்திருக்கு மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். வழி தரல எனக்கு, நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். டே தம்பி நான் தம்பி பண்ணுறீங்க அடப்பா அவன் கீழே விழுந்துட்டா இருக்கு. நம்ம அந்த சைடு போயிடுவோம், அதான் நல்லது நமக்கு இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். ஏன்னா இவன் நம்மளை வந்து இடிச்சுட்டு அடுத்து பிரச்சனையாக்கி விட்ருவான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படியே போவோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். இவன் எங்கே கீஸ் போகிறான்? அவன் நம்மளை இடிக்கிட்டு தான் மக்களே குறிக்கோளாக வந்திருக்கான். அப்பா தப்பிச்சிட்டோம். அந்த தப்பிச்சிட்டோம் மக்களே. இப்போ நம்மளை தான் நோக்கி வருவோம். அதெல்லாம் இப்போ நம்ம இந்த சைடு போயிடுவோம். நம்ம சீக்கிரம் போடா. இப்போ நம்ம இந்த சைடு போயிடுவோம். நம்ம போடா தம்பி. ரிவீலிங் எய்ம் இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, லான்ச்சிங் பெங்குயின்ஸ். ஸோ அந்த ஹார்ட் எடுத்துருவோம். அந்த ஹார்ட் எடுத்தால் என்ன ரிவார்டு? அப்பா இன்னும் ஜஸ்ட்டு மிஸ். என்னது பிரிட்ஜஸ் ஆஃப் டஸ், அதாச்சும் ஒரே இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம சுற்றி வந்தீங்க அது மாதிரி விளாண்டுட்டு இருந்தாலும் அதனால் நீங்கள் சுற்றி விளாண்டாலாம் போதுங்க அப்படின்னு சொல்லி விடுங்க நிறுத்தி விட்டானுங்க. அதோ எல்லாம் ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கான். ஒருத்தன் தான் அந்த அவன் நிற்கிறான் பார்த்தீங்களா அந்த எட்ஜில், அவன் தான் வந்து 3 கொடுத்துருக்கான் ஸ்பீடு. நான் இவனும் நானும் வந்து 2 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து இது இருக்குங்க என்ன பண்ணுவோம்னா இவனை தட்டி விட்டுருவோம். ஏன்னா கம்மியாக தானே இருக்குது. எங்கே தலைவன் லான்ச் ஆகிறான்னு பார்ப்போம். எங்கே தம்பி லான்ச் ஆக போகிறீங்க? என்னோட கேமில் கீழே விழுந்துட்டானா ரைட்டு. இப்போ ஃபைனல் ரவுண்டு. இப்போ ஒருத்தன் கீழே விழுந்தா கூட நாக் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இவனை நான் கீழே தள்ளி விட்ட மாதிரி இருக்குங்க. ரிஸ்க்கு தான். அதனால் இப்படி இவ்வளோன்னு ஸ்பீடு ஸ்டெப் போகிறேன். ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு மக்களே. ஸோ இப்போ என்ன அவன் எப்படி கூடி வரான்? அடாப்பாய் காலை வாரிட்டான்டா. இல்லை கீழே நான் நினச்சேன் நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு. அவன் கீழே விழலை. ஸோ ரைட்டு. ஸோ தம்பி என்னடாச்சு இப்போ? என்னடாச்சு? மேட்ச் அது விட்டு போயிட்டு இருந்தானே இருந்துச்சு. ஜெயிச்சிட்டோமா? இப்போ என்ன நினச்சி 2 பேரும் விளாண்டுறது சம்மந்தம் வெளியே வந்துருச்சு. என்னன்னு தெரில, என்னன்னே புரியல மக்களே. அது வாட்டி வெளியே வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னே எனக்கு புரியல மக்களே. பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட்டா இந்த மாதிரி பிளெயினான ஏரியா போல இருக்குது. பிளெயின் தான் நல்லாயிருக்கு மக்களே. என்னது நம்ம லான்ச் பண்ணணும். நல்லா டீம் மெம்பர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது. நல்லா ஸ்பீடை குத்துறான். நல்லா ஸ்பீடை கூட்டு இவங்க இப்போ ஸ்பீடு நம்ம எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் பார்க்க போகிறோம். சொல்ல போடுறாடியே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். ஸ்பீடு நம்ம பயங்கரமாக போன தடவை கூட்டிட்டோம். இவ்வாறு கேம் வேணால் ஆகாது, இருக்கு கிராஃபிக்ஸால் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என் ஃபோன் இன்டர்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரோப்ளாக்ஸ் வர மாட்டேங்கி. அது ஏன்னு எனக்கு புரியல. ஸோ
அது அப்படி தான் செட் ஆகிருக்கு மக்களே எனக்கு. ஸோ இப்போ கிராஃபிக்ஸ் குவாலிட்டி நல்லா குறை இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல இருக்குங்க. இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குங்க, அதே மாதிரி தான் ஆகாது. இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரியல. ஸோ இப்போ கிராஃபிக்ஸ் குவாலிட்டியோட இப்படி இருக்குது இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் மேனுவல். ஓ பாருங்கள், நான் கிராஃபிக்ஸ் இவ்வளோ குறைச்சிட்டோம், அந்த மாதிரி தான் ஆகாது. ஸோ அதனால் இது என்ன ப்ராப்ளம்னு என் ஃபோன் இன்டர்நெட்டுக்கான அது வரமாட்டேங்குது மக்களே. அதான் மக்களே ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன்னா அதே ஃபுல் ஸ்க்ரீன் என்னதுனா, ஸோ டேட்டா ப்ராப்ளமாக ஒன்றுமே புரியல. கேம் என்னன்னு தெரியல, இப்படி ஆகாது. ஸோ அடுத்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ரவுண்ட் இன் ப்ராக்ரஸ். இப்போ அந்த ரவுண்ட் அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ சீக்கிரம் இப்போ வந்து இப்படி ஊதி இப்படி ஊதி அப்படியே போயிடலாம் மக்களே. என்ன போயிருச்சு, மேட்ச் முடிஞ்சிருச்சு மக்களே. அவனுக்கு போட்ட ரவுண்டில் யார் ஜெயிச்சான்னு தெரில. ஸோ டெலபோர்ட் பேக் கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம டெலபோர்ட் பேக் விட்றா, டெலபோர்ட் பேக் விட்றா. மறுபடியும் அதே இடத்துல ஸ்பான் ஆகிறான் பாருங்களேன். சரி எப்படினாலும் கேம் இன்னும் 4 செகண்டில் ஸ்டார்ட் ஆயிரும். 1 செகண்ட் அவ்வளோதான் மக்களே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா தம்பி காமிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த சைடு லான்ச் ஆக போகிறீங்க பாருங்க. என்ன ஸ்பீடில் வச்சுட்டு போகிறான் பாருங்க மக்களே. டக்குன்னு அடா பாய் பயனு எப்போ நம்ம தப்பிச்சிட்டோம் மக்களே. இவன் இடிச்சு அதை கெடுத்து விட்டான். நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஏன்னா நம்ம கதா மக்கள் நல்லதாங்க. ஏதோ போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டலுக்கு போனால் என்ன மக்களே நல்லா ஸ்பீடு வச்சு போய் பார்ப்போம். நான் வாட்டி இஷ்டத்துக்கு ஸ்பீடை கொடுத்துட்டோம் மக்களே. இப்போ எங்கே அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் என்ன ஆகலாம் தெரியாது. அடா பாய் எங்கடா வந்து விட்டுருக்கீங்க. இவங்களுக்கு அந்த போர்ட்டலில் டெலபோர்ட் ஆக முடியுது மக்களே. இருக்கு நான் இன்னும் நல்லா ஸ்பீடு வச்சுட்டு அப்படியே நான் வந்து இப்போ மறுபடியும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் பார்க்குறேன். டெலபோர்ட் ஆகிறோம் மக்களே. ஆனால் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கலாம்ண்ணா. அது மாதிரி சொல்கிற சூப்பராக இருக்குது அந்த டெலபோர்ட். இவங்க மறுபடியும் நான் அதுக்குள்ளே போய் பார்க்குறேன்னா இங்கே வந்துட்டான் பாருங்கள். ஸோ ஒரு ஹார்ட் வர தூக்கிட்டோம். சூப்பர் மக்களே, இதே மாதிரி கூட்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு போயிருங்க. ஸ்பீடு ரொம்ப கொடுக்க வேணாம். ஸோ வந்து ஒரு 3 இல்லை ஒரு 4 வச்சுட்டு போவோம், கரெக்டாக சரியாக இருக்கும். நம்ம இப்போ போர்ட்டல் நோக்கி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நம்மளால் கீழே விட மாட்டோம். ஸோ கீழே விழலாம் நம்ம. ஸோ அங்கே ஒருத்தர் வந்திருக்கான் மக்களே. அவனை நோக்கி போவோமா இல்லை வேணாமா, நமக்கு எதுக்கு வம்பு. நம்ம வந்து ஸ்பீடு இல்லை இவ்வளோ ஸ்பீடு வேணாம் இருங்க. இது ஓகே, இது போதும் மக்களே. 4 கொடுத்துருக்கேன், அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாருங்கள் மக்களே, நம்மளை இடிக்கிறது தான் மக்களே. அவ்வளோ ஸ்பீடு கீழே விழுந்துட்டான். அப்படியே நம்மளை வந்து கீழே தள்ளிடலான்னு தலைவன் பார்த்துருக்கான். அப்படியே கீழே விழுந்துட்டான் ஓவர் ஸ்பீடில் வந்து. இதான் தம்பி தேவையா அவனுக்கு. என்ன பண்ணுறான்டா அவன் நம்ம டீம் ஆள் அந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறவன். அதனால் எனக்கு தெரிஞ்சு அவன் ஜெயிச்சிட்டோம் மக்களே. நம்ம டீம் ஆள் தான் 2 பேர் தான் ஜெயிச்சிருக்கோம். 2 பேரும் ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். பெங்குயின் மண்டை நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மேட்ச் ஆரம்பிட்டோம். ஜெயிச்சிட்டோம். அந்த ஒரு மேட்சாக ஜெயிச்சிருக்கோமே, கொஞ்சம் இப்போ சந்தோஷமாக இருக்குது. என்னது எஃப்எஃப்ஏவா ஜட்ஜர் நட்டா என்னதுடா ஜாம் நட்டா என்னன்னே தெரில, ஒன்றும் புரியல மக்களே. இது என்ன கடைன்னு தான் எனக்கும் புரியல இருக்குங்க. அந்த கடைக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே விட்டானுங்க பாருங்களேன். சரி இப்போ நம்ம வந்து ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சைடு போவோம். எப்படி வர போகிறீங்க, அங்கே எல்லாம் ஸ்பீடு கம்மியாக தான் வராங்க. அந்த வெள்ளை கலரில் ஒருத்தன் பார்த்தீங்களா, அவன் கீழே விழுந்துட்டான் ஓவர் ஸ்பீடில் போய். இதுக்கு தாண்டா ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது. ஸ்பீடாக போனால் இது என்ன சொல்ல, கீழே விழுந்துருவ. ஸ்லோவாக போனால் நீ கேமில் ஜெயிச்சிடுவ பாருங்க. ஒருத்தர் மறுபடியும் கீழே விழுந்துட்டான் வேகமாக போய். சீக்கிரம் இப்போ வந்து இன்னும் ஐஸ் கட்டி சின்னதாக்குறீங்க. சரி இருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே இருங்க, ஸ்பீடை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிடணும். என்ன நோக்கி யாரும் அடிக்காதீங்களா பாருங்க. ஒருத்தர் சத்தம் அவ்வளோதான் செத்து 2 பேர் செத்துட்டாங்க. சூப்பர். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காமெடியாக போகுதான மேட்ச் நிஜமாவே. ஸோ இப்போ இவனை நோக்கி ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம. ரொம்ப ஓவர் ஸ்பீடு வேணாம். ஸோ நான் வந்து இவனை நோக்கி அடிக்க போகிறேன். இப்போ இவனை தம்பி ஓவர் ஸ்பீடு அடா பாவி பகேஷ். அங்கே மேலே அவ்வளோ முன்னாடி ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஓவர் ஸ்பீடை கொடுத்து என்னையும் இடிச்சிட்டான், அவனையும் இடிச்சிட்டான். அதனால தோற்றுட்டோம் கடைசியில். ஸோ பரவாயில்ல விடுங்க மக்களே, கேம் தானே, எல்லாம் விட வேண்டியதான் மக்களே. கேம் வந்து ரொம்ப அதாச்சும் வந்து கேம் விளையாடி மன உளைச்சல் ஆகக்கூடாது. என்னடா அது நம்ம ஜெயிக்க மாட்டேங்குது, ஜஸ்ட் ஒரு கேம் என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான். சரி ஜெயிக்க முடியல, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சும்மா போக வேண்டியதான் அவ்வளோதான். எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு. ஸோ டக்குன்னு என்னடா இது புதுசாக இருக்குது மக்கள் இருக்குங்க. அப்படியே அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போவோமா, நல்லா ஃபோர்ஸாக அப்படியே அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். நம்ம வாட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போயிடுவாளா. அடா பாவி செத்தாண்டா சிவனாண்டா. ஃபாஸ்ட்டாக போனது ஒரு தப்பாடா. இவன் ஒருத்தர் முள்ளமின்றி வர ஒருத்தர் இருக்கான். ஏன்டா தலையில் என்ன தையடா, என்ன தைக்க மாட்டியா நீங்களாம்? உனக்குலாம் எதிர்காலத்தில் முடி வலிக்கே இருந்தா பாருங்க. முடி எப்படி பாருங்க, எப்படி வச்சுருக்கான் பாருங்க கைஸ். ஆனால் சின்ன பசங்க எல்லோரும் என்ன தைக்காமல் இருந்தீங்கன்னா ஆனால் எதிர்காலத்தில் வழுக்க ஏறும். ஸோ நீங்களாம் கேட்கலாம், அது எப்படி ஆகும், அது ஜீனில் தான்டா வரும் அப்படின்னு நீங்களாம் கேட்டிங்கன்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க மக்களே. முடியல நல்ல ஜீன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து
ரொம்ப ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்ருக்காங்க, எண்ணெய் தேய்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வழுக்கு விழுந்துருச்சு, பார்க்க பாவமாக இருந்துச்சு. சரி என்ன தானே எண்ணெய் தேய்க்கிறதுல என்ன மக்களே, தேய்ச்சிட்டு அப்படியே எதிர்காலத்தில் நான் ஸ்டைலாக முடி வச்சுருக்க வேண்டியான். ஸோ இப்போ வந்து ஓட் பண்ணியாச்சு மக்களே. டக்குன்னு தம்பிங்களா, இது யார் மக்கள், இது வெள்ளை இப்படி வெள்ளை ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறேன். நமக்கு நெட்டு சரியில்லையான்னு வேறு தெரில. ஏன்னா எனக்கு இன்டர்நெட், எனக்கு என் ஃபோனுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் டேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரோப்ளாக்ஸ் ஒர்க் ஆகாது. அதனால தான் வரமாட்டேங்குது ரோப்ளாக்ஸ் சரியாகவே. ரொம்ப லாகாகி வருது. எனக்கு அதுதான் காரணமே, மிச்சப்படி எனக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை. இதை நம்ம இப்போ கடைசி மேட்சாக போட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட்ச் போட்டுக்க வேணாம். ஏன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. விருந்து மறுபடியும் வந்து வந்தான், கீழே விழுந்தான், வந்தான் இடித்தான், கீழே விழுந்தான், ரிப்பீட்டு, வந்தான் இடித்தான், கீழே விழுந்தான், ரிப்பீட்டு, வந்தான் இடித்தான், எல்லோரும் தள்ளி விட்டான், ஜெயித்தான், ரிப்பீட். அந்த மாதிரி தான் இந்த கேமே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அதனால் வந்து நம்ம இந்த ஒரு மேட்ச் மட்டும் போட்டு கேமை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மேட்ச் வரப்போகுது, அந்த மேட்சோட பார்த்திங்கன்னா முடிச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம எஃப்எஃப்ஏ கொடுத்துருவோம், ஜஞ்சர் நெட் கொடுத்துருவோம். நான் எஃப்எஃப்ஏ கொடுத்துட்றேன். இல்லை மக்களை, நிறைய பேர் ஜஞ்சர் நெட்டு தான் வந்து இது வேறு ஜக்கர் நெட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஓட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதனால் இது டீமாக தான் இருக்கும். இது இதோ எல்லோரும் ஒரே டீமா இருங்க. இல்லை அந்த ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேறு டீமு இருக்குங்க. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை 3 ஓகே தான், 3ல நான் போகிறேன். ஆட்டோ தேடி இடிச்சு தொலைச்சிடாதரா. உங்கள் பாருங்க மக்கள், அவன் மூவ் ஆகவே இல்லைண்ணா. இவன் வந்து இவன் ஜக்கர் நட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா வந்து இவன் வந்து டக்குன்னு கீழே தள்ளி விட்டான். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய உருவமாக இருக்கான். அதனால் என்னை கீழே தள்ளி விட்டுறாதீங்கிறான். அவங்க பாருங்க ஸ்ட்ரைட்டாக தான் வரான், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அப்படியே கீழே தள்ளுடா. தம்பி கீழே விழுந்துருப்போம் மக்களே. எச்சா தப்பிச்சிட்டாரு. நல்ல ஃபோர்ஸ் வச்சுட்டுப்போம். என் உயிரை தியாகம் பண்ணியாச்சு, இவன் நான் கீழே தள்ளி விடுவேன் அப்படிங்கிற ஒரு வெறியில் பார்த்தீங்கன்னா போகிறேன் நான். தம்பி அவளை நீங்கள் செத்தடா, இன்னைக்கு சத்தாண்டா போட்டு எத்தனை சாமி வந்ததையா, இங்கே எத்தனை சாமி தந்ததையா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் போடலாம் ஆசையாக இருக்குது இந்த கேம். ஆனால் விளையாடிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த கேம் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும், ஸ்மூத்தாக இருந்தால் இந்த கேம் மறுபடியும் விளையாடிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் லாகாது. ஆனால் இந்த கேம் விளையாடிக்கிட்டே இருக்கலாம் தோணுது மக்கள். இன்னொரு மேட்ச் போட்டுருவோம் பேசாமல். ஏன்னா நல்லா இருக்குது மக்களை விளையாடுறதுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேம் சூப்பராக இருக்குது. ஏன்னா என்ன ஒரு க்ரியேட்டிவ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பெங்குயின்ஸ்லாம் இடிச்சிடுச்சானா இது என்ன லாஜிக் தான் புரியலைங்க பாருங்கள். லாவா இருக்குது. இங்கெல்லாம் பெங்குயின்ஸ் ரியல் லைஃப்பில் இருந்தால் செத்துருவோம் மக்கள். ஏதாச்சும் வந்து பெங்குயின்ஸ்னாலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா அது என்னடா இது ஓவர் கேஸ். அந்த இடத்த பிரிட்ஜை உடைக்கிறாங்க பேரில், பிரிட்ஜை உடைக்கிற நேரத்தை எண்ணெயும் சேர்த்து கீழே தள்ளி விட்டானுங்க. இதெல்லாம் ஓவர் மக்களே. ஆனால் இது பக்கு பண்ணிட்டாங்க பகேஸ். ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் பெங்குயின்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து அது குளிர் பிரதேசத்தெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஹீட்டு வந்தாலே அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி லாவாக இருக்கிற இடத்துக்குலாம் பெங்குயின்ஸ் போனால் அவ்வளோதான், அடித்து சொல்கிறேன், அதெல்லாம் செத்துரும் கண்டிப்பாக பெங்குயின்ஸ். ஏன்னா பெங்குயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தெல்லாம் பறக்கவே செய்யும், குளிர் பிரதேசத்தில் அவ்வளோ வளரும். அதனால் அதான் அது வெள்ளைன்னு இருக்கும். ஆனால் அதை போய் இந்த மாதிரி இது லாவாக இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது காலி ஆயிரும். பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஹீட்டு லாவானாலே அவ்வளோ ஹீட்டு மக்களே. நெருப்புனாலே வந்து ரொம்ப ஏதாச்சும் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் நினைக்கிறேன், அந்த கிளாஸில் நெருப்பு எரிஞ்சால கூட வந்து அந்த பெங்குயின்ஸ் எல்லாம் அந்த சைஸ்க்கு இறந்துடும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் லாவானா இங்கே எவ்வளோ லாவாக இருக்குது, ஹீட் எவ்வளோ இருக்கும் பாருங்க. கண்டிப்பாக வந்து இது லாஜிக் இல்லாமல் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் வந்து வச்சுருக்காங்க, அதாச்சும் வந்து வேறு ஏதாச்சும் ஜந்து மாதிரி ஏதாச்சும் உருவாக்கி இருந்துருக்கலாம். இது கேம் பேர் பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸ். இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கேமோட டைட்டில் எப்படின்னா போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்கெட்குள்ளே வந்து பெங்குயின் இருக்கும், அடுத்து நாக் அவுட் போட்டு அடுத்து அப்படியே ஒரு பெங்குயின் இருக்கும். அதான். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு இப்போ என்ன டீமாக ஜார்நாட் ஏதாச்சும் ஜஜர்நாட் அதாச்சும் டீமாக போல இருக்குது. அவன் தான் அதாச்சும் அது செலக்ட் பண்ணுறேன் யார் இந்த ஜஜர்நாட் யார் பெரியவன் அப்படின்னு. நம்ம போய் அவனை ஒரு ஃபோர்ஸாக அடிக்க போகிறான். இப்போ தம்பி நீ செத்தடா எத்தனை ஓட்டோ பாவி பயலே, எப்படி பெருசாக லான்ச் ஆகிறான் பாருங்களான் அவன். சரி இப்போ மறுபடியும் இவனை கீழே தெரியும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா தள்ளி விட போகிறேன் இவனை. ஆனால் இவன் முன்னாடி நீங்கள் இந்த பெரிய உருவத்தை நீங்கள் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் அதாச்சும் பவர் 10ல் வச்சு அடித்தா கூட பார்த்தீங்கன்னா இவன் நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இவன் அவ்வளோ மலமாடு மாதிரி இருக்கான். அதனால் இவனை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பவர் 10ல் கூட வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. இது வேறு ஐஸ் கட்டி வர சின்னதாக நமக்கு எடுங்க. மறுபடியும் இவனை வந்து பவர் 10 அடிப்போம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பவர் இந்த கேமில் பவர் 20 இருந்தால் கூட இவனை அதில் விட அடிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய உருவம் இவன். யோசிச்சு பார்த்துக்கு பாருங்க, இவ்வளோ மூவே ஆகிறான் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அப்போ பாருங்கள் எவ்வளோ மலமாடு மாதிரி இருக்கானு. அதனால் நீங்கள் அடிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்கள் அடித்தா மட்டும் தான் அவன் கீழே விழுவான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இவனை கீழே தள்ளி விட்டுருவோம் நம்ம சீக்கிரம். ஐயோ அவனும் ஃபாஸ்ட்டாக வர மக்களே. நீ செத்தான், நீ கன்ஃபார்ம் செத்தான், அவன் வேறு ஒருத்தன் செத்துனா மக்களே. ஸோ இப்போ நான் கண்டிப்பாக இவனை கீழே தள்ளி விட்டுருவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடமும் சின்னதாகிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. இங்கே பாருங்க நம்மளை நோக்கி தான் மக்களை லான்ச் ஆகிருக்கான். செத்தான்டா அடப்பாவி.
ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. டேய் தம்பி ஜெயிச்சிடுறா கெஞ்சிரண்டா, இன்னும் அந்த பிளாக் வர ஐஸ் ஆகிட்டே வருங்க. நம்ம இந்த தடவை மேட்ச் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உனக்கு கெஞ்சிரண்டா, தயவு செஞ்சு ஒழுங்காக ஆடிடுறா. இவனுக்கு விளாட தரல மக்களே, ஒரே இடத்துல ஒரு ஸ்பீட் 2 ஸ்பீட் கொடுத்து ஓடிட்டு இருக்கான் ஒரே இடத்துல. அதான் பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணி இப்படி வந்து சும்மா போயிட்டு இருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தீங்கன்னா 2 அதனால் உங்களுக்கு எப்படி போகிறான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பீட் 3 ஸ்பீட் 4 ஸ்பீடில் அது மாதிரி ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு விளாட தரல உண்மையாக சொல்லலாம். இப்போ அவன் கண்டிப்பாக இந்த ஜட்ஜர் நாட் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. நான் நினைக்கிறேன் அவன் தோற்றுருவான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா இவன் ஒழுங்காக இவன் எப்படி யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இவனை அடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் தடுக்கிறோம். அதாச்சும் அந்த சிவகார்த்திக் மதராசி ஆடியெல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். லொஜக் பஜக் தொஜக் அது மாதிரி டைப்பில் இருக்கு. அதனால இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறோமோ இல்லையோ தடக்கிறோம். லஜக் பஜக் பொஜக் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவனை கீழே தள்ளி விட பார்க்க வேண்டிக்கிறேன். நம்ம தப்பிச்சா போதும் அந்த மாதிரி தான் தலைவன் இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஜகர்நாட் செத்துருவான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அது அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கான்ல ஜகர்நாட்டா செத்துரும். ஏன்னா அவ்வளோ பெரிய உருவமாக இருந்து நம்ம அந்த பிளாக்கில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போவே அவனுக்கு ரொம்ப அது சின்ன பிளாக்காக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக தோற்றுருவான் அவன் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னாச்சு இப்போ யார் ஜெயிச்சாப்பா எனக்கே தெரியல. இப்போ யார் ஜெயிச்சா ஜட்ஜர்நட்டா ஜெயிச்சா? இல்லை வேற ஒருத்தன் இன்னொருத்தன் தான் ஜெயிச்சிருக்கான். சூப்பர். அடுத்தது என்ன எஃப்எஃப்ஏ கொடுத்துருவோமா? இல்லை 2 டீம்ஸ் கொடுத்துருவோம். 2 டீம்ஸ் தான் நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கு. 2 டீம்ஸ் தான் மக்களை வந்திருக்கு இப்போயும். ஏன்னா நிறைய பேர் 2 டீம்ஸ் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 டீம்ஸ் இந்த வந்திருக்கோம் மக்களை. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லோரும் அடிக்க போகிறோம். நம்ம அரங்க மதிர விசில் பறக்க வேடே அடப்பாய் அவனுக்கு ஸ்பீடை பார்த்தீங்களே ஏன் இவ்வளோ பார்க்க பாருங்க தெரிச்சு போகிறான் அப்படியே இருங்க. நான் அரங்க மதிர விசில் தெரிக்க வேணும் உடனே வந்து இவன் தெரிக்கிறான் பாருங்களேன். ஏன்டா தம்பி இப்போ இவனை இருங்க இவ்வளோ ஸ்பீடெலாம் போனால் கன்ஃபார்ம் காலி இருங்க. இவ்வளோ ஸ்பீடில் போகலாம், இப்போ போகலாம் இந்த ஸ்பீடில். சரி பார்த்தீங்கன்னா வந்து தம்பி நம்மளை நோக்கி தான் லான்ச் ஆகிருக்கான் தலைவன். ஓய் 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 ஸோ இப்போ சீக்கிரம் இப்போ வந்து நம்ம பவர் 5ல் வச்சு அவன் எங்கே அடிக்கிறான்னு நல்லா கிளியராக நம்மளுக்கு காமிக்கிறானுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பவர் ஸ்டெப் போகிறேன். இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கோம் மக்களே. அடா பாவி பாருங்க மக்களே, இஷ்டத்துக்கு அங்கே ஒருத்தர் கஷ்டம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். ஸோ நம்ம அவனைத்தான் மக்களே இப்போ நம்ம டார்கெட் பண்ண போனோம். இப்போ இவனை டார்கெட் பண்ணுறது இவ்வளோ பவர்லாம் வச்சா கன்ஃபார்ம் காலியாயிரும். ஒழுங்காக பவர் 4ல் போகிறதே ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு மக்களே. நம்ம இவ்வளோ பவர் கொடுத்துருக்கூடாது, தப்பிப்போமா நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்படி எட்ஜில் இருக்கோமே இப்போலாம் பண்ணால் கன்ஃபார்ம் தோற்றுருவேன் எனக்கு நல்லா தெரியும். அதான் கடைசியில் காலி ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம எனக்கு ஒரு மேட்ச் போடணும் ஆசை, ஜெயிக்கணும் ஒரு மேட்ச்சில் இன்னும் அடுத்து ஒரு மேட்ச் போட்டு ஜெயிக்கணும்னு ஆசை. என்ன முடியல சரி அப்படின்னா இப்போ டக்குன்னு பார்ப்போம். ஒருத்தர் ஜெயிச்சிட்டோம். நம்ம டீமால் தான் மக்களை ஜெயிச்சிருக்கான். ரெட் ஆஸ் வான் அதாச்சும் இந்த நம்ம டீமால் ஜெயிச்சிட்டா போல இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னொரு அது உங்களை செருப்பால் அடிப்பேன்டா. நானே வயிற்றுச்சல் இருக்கேன். வேலண்டைன்ஸ் டே அவன் பாருங்களேன், நானே வெறிச்சலுங்க. சரி ஜட்ஜர் நாட்டே கொடுத்துருவோம், அதான் ஃபன்னாக இருக்கும். இவங்க வேலண்டைன்ஸ் டே அவன் பாருங்களேன். தம்பி சரியில்லை கேம்கார அவ்வளோவா தூக்கிடுறான். சிங்கிள்ஸ்க்குலாம் வயிறுலாம் எரியுது. நானே இப்போ தான் இந்த கேமை பற்றி புகழ்ந்துருக்கேன். அடுத்த அசீசமாக திட்டிடுவேன் அடுத்து இந்த கேம் பற்றி. யார் ஜட்ஜர் நட் அடாப்பா நம்மளும் போய் ஜட்ஜர் நட்டாக போட்டிருக்கானுங்க பாருங்களேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் இந்த தடவை ஜட்ஜர் நட் நம்மளை ஈஸியாக கீழே தள்ளி விட்டுருவாங்க. எனக்கு விளாடவும் தெரியாது கண்டிப்பாக. இப்போ நம்ம கீழே தள்ளி விடுறோம் எல்லாம். இப்போ என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். என்னெல்லாம் தள்ளுறானுங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த வெறி நான் இங்கே பாருங்க இடம் வேறு சின்னதாகிட்டு வருது. நான் எப்படி ஜெயிப்பேன் நீங்களே சொல்லுங்க. என்ன போய் ஜட்ஜர் நட்டாக போட்டிருக்கானுங்க பாருங்களேன். சீக்கிரண்டா சீக்கிரம் கீழே தள்ளி விடு. யப்பா போச்சுடா அவ்வளோதான் மக்களே. இவ்வளோ பெரிய உருவட்டு கீழே தள்ளி விட்டானுங்க பாருங்களேன். ஆனால் சத்தியமாக சொல்ல ஜட்ஜர் நட்டாக விளாட ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு ஜட்ஜர் நட்டாக விளாட எப்படி இருக்கும் அப்படின்னு. நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் நம்ம ஒரு மேட்ச் போட போகிறோம் நம்ம. ஸோ கேம் ஸ்டார்டிங் இன் 2 டீம்ஸ் எஃப்எஃப்ஏ 2 டீம்ஸ் கொடுத்துருவோம். அதான் மக்களே நல்லாயிருக்கும். எஃப்எஃப்ஏனா தனித்தனியாக விளாட்ற மாதிரி இருக்கும். நம்ம 2 டீம்ஸ் கொடுத்துருவோம், தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 டீம்ஸ் தான் நல்லா தெரியுது அதுவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு 2 பவர் ஸ்டெப் போவோம். அதனால் சேஃப்டி. ஏன்னா இது எட்ஜில் ஏன்னா இது இடமே ஒரு மாதிரி சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதனால் நான் 2 பவர் ஸ்டெப் போகிறேன். ஸோ இப்படி போய்ட்டோம். உங்கள் பாரு இவன் நம்மளாம டார்கெட் பண்ணுறான், கிளியராக தெரியுது. ஏன்னா எதுக்கு இவன் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கான் நல்லா கிளியராக தெரியுது. நம்மளாம் டார்கெட் பண்ணுறான். ஒரு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம், அதான் நல்லது. இப்போ நமக்கு சீக்கிரம் போடா அவ்வளோதான் மக்கள். பாருங்க மக்கள் லவ்வா பாருங்க என்ன வேலை பார்க்குறேன் பாருங்களேன். லவ்னு உடனே நம்ம இடி வரலாம் பாருங்கள். சரி நம்ம இது 10 போவோமா? நான் வாட்டி 10 போகிறேன். இங்கேருந்து 10 வேணாம் ரொம்ப ரிஸ்க்கு மக்கள், ஹை ரிஸ்க்கு. ஆனால் போன தடவை இதே மாதிரி தான் பண்ணுறவங்க பேரில் கடைசியில் கீழே விழுந்துட்டோம். அதனால் நம்ம எனக்கு ரிஸ்க்கு மக்கள். நான் இப்படியே போயிருப்பேன், நான் மெதுவாக போய்க்கிறேன், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஜெயிச்சிட்டோம் மக்களே.
ஒருத்தரையும் கீழே தள்ளி விடலாம். ஒருத்தன் அப்போ வந்தால் லவ்னு சொல்லி, ஆனால் அவன் என்னன்னு தெரில, என்னாச்சுன்னு எனக்கு தெரில. இன்னொரு மேட்ச் போடுவோம், நல்லா தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் அடுத்த மேட்ச் இன்னொரு மேட்ச் போடுங்களா, நல்லா இருக்குது மேட்ச் நிஜமாவே. ஜட்ஜர்மெண்ட் கொடுத்துருவோமா? ஜட்ஜர்மெண்ட் எனக்கு விளாட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் போன தடவை நான் விளாட்லான்னு பார்த்தா நம்மள போய் ஜட்ஜர்மெண்ட்டாக போட்டானுங்க. அது எனக்கு ரொம்ப வெறுப்பாக போயிடுச்சு. அதனால் நான் இப்போ ஜட்ஜர்மெண்ட் நான் வந்து என்ன போடாதீங்கிறான். யார் ஜட்ஜர்மெண்ட் என்ன போடாதீங்களா? அப்பா இவன் தான் மக்களை ஜட்ஜர்மெண்ட்டு. இல்லை இவன் இல்லை என்னன்னா ஜட்ஜர்மெண்ட்டாக போட்டு தொலைறீங்க. உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? என்னையே மறுபடியும் ஜட்ஜர்மெண்ட்டாக போகிறானுங்க பாருங்களேன். சரி நல்லா பவர்ஸ்ட்டு போக வேண்டி தான், நல்லா பவர் கொடுத்துட்டு மக்களை. நான் நம்மளை தான் எல்லாம் இடிக்க வரானுங்க பாருங்களேன். டேய் தம்பி ஏன்னாச்சும் கீழே விழுவீங்களா? இதுக்கு நான் அனுப்பி கீழே தள்ளி விடுவோம். நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நான் கண்டிப்பாக நம்மளுக்கே தான் தலைவன் லான்ச் ஆவான். நான் உனக்கு கீழே தள்ளி விட்டுருவான். சீக்கிரம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இவனை கீழே தள்ளி விட போகிறோம் மக்களே. நம்ம இது என்னடா உங்களுக்கு வேணும்? கீழே தள்ளி விட்டாங்களா? நைஸ். ஜட்ஜர்மெண்ட்டாக விளையாடி எனக்கு ஒரு ஜட்ஜர்மெண்ட்டாக வந்து நான் விளையாடக்கூடாது. அது வந்து அவங்க மற்றவங்க விளையாடி பார்க்கணுன்னு ஆசை. சரி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு மேட்ச் விளாட்லாம் தோணுது. ஏன்னா வந்து கேம் ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல, அதுக்காக தான். சரி இப்போ இன்னொரு மேட்ச் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து 2 டீம்ஸ் கொடுத்துருவோம். எவனாச்சும் எவனாச்சும் வந்து என்ன சொல்லலாம், எனக்கு ஜட்ஜர்மெண்ட்டாக விளாட்னா ஆசை. ஆனால் என்ன தடவை கிடைக்க மாட்டேங்கி. அப்போ இதெல்லாம் கிடச்சிது, இப்போ கிடைக்க மாட்டேங்கி மக்களே. சீரண்டா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டீமாக இருக்கும். சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டோம் மக்களே. எப்போ அடப்பாவி. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா கேம்லேயே முடிச்சுனா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லி போயிடுங்க. இதை பார்த்து உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கா, உங்கள் சிங்கிளான இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். ஸோ பாய் ஃப்ரம் ரோஹித் கேமிங் தமிழ். ஸோ பாய்.